தருமபுரி மாவட்டத்தில் மாங்காயின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் சின்னசாமியுடன் நமது செய்தியாளர் மணிகண்டன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம். இங்கு பிரதான தொழிலே விவசாயமாகும். இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறுதானியங்கள், நெல், பருத்தி, கரும்பு, வாழை உள்ளிட்ட பயிர்களை அதிக அளவு பயிரிட்டு விவசாயம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டத்தில் மாவும் முக்கியத்துவம் கொடுத்து விவசாயம் பார்த்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 30,000 ஏக்கரிலிருந்து 40,000 ஏக்கர் வரைக்கும் விவசாயம் மா விவசாயம் செய்து வருகின்றனர். கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டு குறைந்தபட்சமாக மா கிலோ 1 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது என்று விவசாயிகள் வேதனை அடைகிறார்கள். இந்த விலை குறைச்சலுக்கு காரணம் என்ன என்று நம்மோடு இணைந்திருக்கும் தமிழக விவசாய சங்க மாநில தலைவர் சின்னசாமியிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஐயா, வணக்கம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விவசாயம் மாவோட விவசாயம் ரொம்ப அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம மாவுடைய கிலோ 1 ரூபாய்க்கும் 3 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? அதை இந்த விவசாயத்தினால விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம். இந்த தமிழ்நாட்டினுடைய மொத்த உற்பத்தியில் 25% தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலே மா விளைச்சல் செய்யப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அவ்வளவு பிரதானமாக இருக்கக்கூடிய மா விவசாயிகளுடைய வாழ்க்கை இந்த ஆண்டு கடுமையாக பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையும் அந்த விவசாயிகளே தன்னை மாங்காய் தோட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தினால் போதும் என்கிற அளவுக்கு இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறைந்தபட்சமாக 1 ரூபாய்க்கும் 2 ரூபாய்க்கும் விவசாயிகள் இருக்கிறது கொள்முதல் செய்யக்கூடிய சூழ்நிலை விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு கொடுக்கின்ற பொழுது அந்த அறுவடை செய்து ஆலைக்கு கொடுக்கக்கூடிய கூலி கூட அந்த விவசாயிகள் கிடைக்காது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை என்று இருக்கிறதா நான் கருதுகிறேன். காரணம், ஆந்திராவில் இருக்கக்கூடிய அனைத்து மாங்கூழ் தொழிற்சாலைகளுடைய சங்க சார்பாக அவர்கள் கடந்து பேசி குறைந்தபட்சமாக 1 கிலோவுக்கு 8 ரூபாய் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே மா பயிரிடக்கூடிய தொழில் அழிந்து கொண்டிருக்கிறது. கேட்டால் மாங்கூழுடைய ஏற்றுமதி வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் தேங்கி கிடக்கிறது என்று சொல்கிறார்கள். அண்டை மாநிலத்தில் செய்யக்கூடிய ஏற்றுமதி ஏன் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை என்றுதான் எங்கள் கேள்வி கேட்க சூழ்நிலை உருவாகிறது. ஆகவே தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து இந்த மா விவசாயிகளுக்கு, தருமபுரி மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் மா விவசாயிகளுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கின்ற வகையிலே ஒரு ஏக்கரு குறைந்தபட்சம் ஒரு 25,000 ரூபாயாவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்.